நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருளோட லேபிள்ல என்ன இருக்குன்னு என்னைக்காவது பார்த்திருக்கோமா? முக்கியமான 3 பொருள் என்ன பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல கவனிக்க வேண்டியது சர்விங் சைஸ். அதாவது ஒரு சர்விங்க்கு எவ்வளவு விதமான கலோரிஸோ இல்ல நியூட்ரியன்ஸோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது ஆடட் சுகர்ஸ். இது ஃபுட் பேக்கெட்ஸ்ல டோட்டல் சுகர்ஸ் அப்படின்ற காலத்துக்கு கீழே இருக்கு. நார்மலா நம்மளோட டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா 25 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலா இருந்தா 36 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். டெய்லி ரெக்குயர்மெண்ட்ல இருந்து ஒரு 10% கம்மியா இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸா வாங்குங்க. அடுத்து ஃபேட் கண்டென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேட் அப்படின்ற காலம்க்கு கீழே கொடுத்திருப்பாங்க. அது சாச்சுரேட்டட் ஃபேட்டா இல்ல டிரான்ஸ் ஃபேட்டா இல்ல அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சாச்சுரேட்டட் ஃபேட்ஸா இருந்தா அளவு கம்மியா இருந்தா வாங்கிக்கோங்க. இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொருட்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேக்கெட்ஸ்ல வந்து பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பொருட்களை சுத்தமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.